ஹாய் நண்பா. ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 9970 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்திலையும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஃப்ரெஷர் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஜோன் வைஸாக இப்போ வேகன்சி வந்திருக்கு. முழு தகவலை சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் 19 இந்த ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரயில்வேல ஆர்ஆர்பியில் ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான, அதாவது 2025 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான மொத்த வேகன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஜோனல் வைஸாக கால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜோனல் ரயில்வேல மொத்தமாக ஒரு 9970 வேகன்சி வந்திருக்கு. கடந்த முறையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகப்படியான வேலைகள் இந்த வருட ஏஎல்பிக்கு விட்டுருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சதர்ன் ரயில்வேல உங்களுக்கான வேலை வாய்ப்பு வரும். மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு 510 வேகன்சி வந்திருக்கு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல ஒரு 796 வேலைகள் அண்ட் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல ஒரு 568 ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்த்து சென்ட்ரல், ஈஸ்ட் சென்ட்ரல் இந்த மாதிரி கேட்டகரிலாம் வரும். சரிங்களா? ஓவராலாக 9970 வேலைகள் வந்திருக்கு. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான வேகன்சியை மட்டும்தான் இப்போ கால்குலேட் பண்ணி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன, எப்போ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவில் வந்துடும். பட் இருந்தாலும் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, என்ன ப்ரொசீஜர் எல்லாமே நான் உங்களுக்கு ஓல்டு நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். கடந்த முறை பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து 2024 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5696 வேகன்சி மட்டும்தான். இந்த முறை தான் உங்களுக்கு 9970 வேகன்சி வந்திருக்கு. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே 19,900 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்கச்சக்க அலவன்சஸ் இருக்கும். இந்த பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்பகால சம்பளமாக நீங்கள் ஒரு 35,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th இல்லைனா நீங்கள் மெட்ரிகுலேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐயில் நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் இருக்குது, மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் இருக்குது, ரேடியோ அண்ட் டிவியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரேடில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th + ஐடிஐயில் இந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ட்ரேடில் அப்பரண்டிஸாக ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ரயில்வேல ஒரு அப்பரண்டிஸ் வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணி போங்க. இந்த மாதிரியான ஜாபுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ 10th முடிச்சுட்டு ரயில்வேல அப்பரண்டிஸ் ஜாப்லாம் போடுவாங்க. வெறும் 10th குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த மாதிரி ரெலவெண்ட் ட்ரேடில் அப்பரண்டிஸ் வேலைகள்லாம் வரும். அது வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி 10th + ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் அப்பரண்டிஸாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, 1 இயர் அப்பரண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது 10th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிபிடெக் எலிஜிபிளான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிபிடெக் படிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். இந்த இடத்துல பாருங்கள், டிகிரி இன் த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஆஸ் அபோவ். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய பிபிடெக் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் பிபிடெக் படிச்சிருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 10th + ஐடிஐ எலிஜிபிள், 10th + அப்பரண்டிஸ் ரயில்வே எலிஜிபிள், அப்படி இல்லைனா 10th + டிப்ளமோ எலிஜிபிள், அப்படி இல்லைனா பிபிடெக் எலிஜிபிள். இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம், இது சிபிடி 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிபிடி எக்ஸாம் 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆல்சோ வைப்பாங்க.
இந்த 3 டெஸ்ட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். அதற்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. மொத்த டைம் டூரேஷன் வந்து 60 நிமிடங்கள் போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் மொத்தமாக வந்து ஒரு 75 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 75 மார்க்கு. அண்ட் இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ சிபிடி 1ல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் சிபிடி 2 எக்ஸாமுக்கு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிபிடி 1 என்ன மாதிரியான சிலபஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, மேக்ஸ் கேட்டிருக்காங்க, மென்டல் எபிலிட்டி இருக்குது, ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் இருக்கும், 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். இந்த ரயில்வே ஏஎல்பி ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி புக்கை பை பண்ணி இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் கூடிய விரைவில் வந்துடும், சரிங்களா? ஏன்னா ரயில்வேல இப்போ கடன்ட்டு எல்லா வேலைகளுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வேகன்சி அப்டேட் பண்ணியாச்சு. இனிமேல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரணும், ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வரணும், அதற்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வரிசையாக வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போவே இருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி 2 எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல ஒரு 90 நிமிடங்கள் டைம் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. பார்ட் பி செக்ஷன் ஆல்சோ இருக்குது. இதில் 60 நிமிடங்கள் 75 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ உங்களுக்கு மேக்ஸ் இருக்குது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆல்சோ கேட்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்ட் ஏல கவர் ஆகுது. பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ், அதாவது நீங்கள் ஐடிஐ படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அந்த ஐடிஐ ட்ரேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டிப்ளமோ ஆர் பிடெக் படிச்சுட்டு அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனல் நாலேஜ், அதாவது மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்களா, மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லைக் இந்த மாதிரி உங்களுடைய டிசிப்ளின்ஸை பொறுத்து நீங்கள் என்ன படிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் பார்ட் பியில் கவர் ஆகுது. ஸோ இந்த பார்ட் பியில் கேட்கக்கூடிய டாபிக்ஸை தெளிவாக ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் டவுன்லோட் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்கமிங்கில் வரக்கூடிய 2025 நோட்டிஃபிகேஷனும் சேம் இதே மாதிரி தான் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சிபிடி 1, சிபிடி 2 இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணி மெடிக்கல் செக்லாம் இருக்கும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய ரயில்வேல நீங்கள் ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஓல்டு நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் என்ன, செலெக்ஷன் என்ன அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக இன்னும் கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ கொடுத்துருவேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். அண்ட் இந்த ஜாபுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அகாடமிக்கில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் இருந்தபடி நீங்கள் படிச்சிருவீங்க அப்படின்னா புக்ஸை கொடுத்துருக்கேன், புக்ஸை நீங்கள் பை பண்ணி ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.